श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनपद्धति दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे यदुक्तये श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வான் சுந்தரபாகுவாக எழுந்தருளிருக்கிற அழகருடைய திருமேனியை மங்களாசாசனம் பண்ணிட்டு வர அந்த திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டார். அந்த திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களுடைய காந்தி அந்த ஒளிய மங்களாசாசனம் பண்றார். அதை நாம இப்ப பார்க்க போறோம். சௌந்தர்யசாராமிருத சிந்து வீசி ஸ்ரேணீஷு பாதாங்குளிநாமிகாசு ன்யக்ருத்ய சந்திரஸ்ரீயமாத்மகாந்த்யா நகாவளி தும்பதி சுந்தரஸ்ய சுந்தரஸ்ய பாதாங்குளி அந்த திருவடி விரல்கள். அந்த விரல்கள்னாக்க வெறும் விரலோட விட்டுமோன்னா விரல் நகத்தோட சேர்ந்த விரலை தான் சொல்லி மங்களாசாசனம் பண்றாங்க. அந்த திருவரல் அது அர்த்தாத்து அந்த திருமேனிக்கு ஒரு அழகு ஏற்படுத்துறதுன்னு சொல்றோம். அந்த பாதாங்குழி நாமிகாசு அதாவது அழகருடைய ஒரு திருமேனி இருக்க, அந்த திருமேனியில அழகுன்ற ஒரு அமிர்தம் இருக்க, அது சமுத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது அந்த சமுத்திரம்னு வந்துட்டோம்னாக்க அதுல அலைகள்லாம் இருக்கும். அந்த அலைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருன்னா அலைகள்லாம் போய் இப்ப நடுவுல பார்த்தோம்னா சமுத்திரம் பெருசா இருந்துட்டு இருக்கோம். அந்த அலையெல்லாம் கரையில போய் கடைசியில போய் மோதும். அது அப்படியே அந்த மோதத்தை அப்படியே இந்த பெருமாளுடைய ஒரு திருமேனியே ஒரு அழகு வெள்ளமாக இருந்துருக்கு. அந்த அழகு வெள்ளத்தினுடைய அந்த அழகாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய அலை மாதிரி அந்த சுந்தரபாகுவனுடைய நகங்கள், அந்த திரு விரல்கள்லாம் இருக்கு. அந்த விரல் இருக்கு, விரலுடைய நகங்கள். அந்த நகம்லாம் எப்படி இருக்குன்னா சந்திரனுடைய காந்திய தோக்கடிக்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்ற. சௌந்தர்ய சாராமிருத சிந்து வீசி ஸ்ரேணீஷு பாதாங்குளி நாமிகாசு. சௌந்தர்ய அந்த திருமாலிரும் சோலை அழகருடைய ஒரு அழகு சுந்தரமாக இருக்கக்கூடிய அது பாதாங்குளி சுந்தரஸ்ய பாதாங்குளி நாமிகாசு. சுந்தரனாக எழுந்தருள் இருக்கிற அழகருடைய பாதாங்குளி நாமிகாசு சௌந்தர்ய சாராமிருத சிந்து வீசி ஸ்ரேணிஷு. அந்த பாதாங்குளி நாமிக்கன்னா விரல்கள்னு பேர் இருக்க. அதுல சௌந்தர்யாமிருத சாகர தரங்க பரம்பரை, சௌந்தரியமாகிற அழகாகிற ஒரு கடல். அந்த கடல்ல இருக்கக்கூடிய அமிர்த கடல், அதனுடைய ஒரு அலை. அந்த அலை மேல 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 அடிச்சுட்டு இருக்க மாதிரி போய் அந்த முடியறதான் அந்த திருவடியில போய் அந்த நகத்துல போய் முடியறதுன்னு சொல்ற. நகாவளி ஆத்மகாந்தியா சந்திரஸ்ரீயம் நகிருத்ய சும்பதி. அந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த நகம் இருக்க, நகத்தினுடைய வரிசைகள்லாம் என்ன பண்றதுன்னா ஆத்மகாந்தியா தன்னுடைய காந்தியினால அந்த நகங்களுடைய அழகு எப்படி இருந்துட்டு இருக்குன்னா சந்திரனுடைய பிரகாசத்தை கீழே தள்ளுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த நகத்தினுடைய காந்தின்னு சொல்ற.
இப்போ எல்லாருக்குமே தெரியும் சந்திரகாந்தின்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுவது. சந்திரகாந்திய விசேஷமாக கருதி அந்த சந்திரகாந்தியும் கீழே தள்ளிடுறது. இந்த பிரகாசம் அவ்வளவு அற்புதமான பிரகாசத்தோட இருந்துருக்குன்னு சொல்லணும். சந்திரகாந்திக்கு ஏற்றமே என்னன்னா, சூரியனுடைய காந்தி சந்திரனுடைய காந்தியை காட்டிலும் இன்னும் பிரகாசமா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா யாரானா சூரியகாந்தியை விசேஷமா சொல்றோமான்னா சந்திரகாந்தி தானே விசேஷமா சொல்றோம்னு கேட்டேன். அந்த சந்திரகாந்திக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னாக்க, அந்த சந்திரகாந்தி சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ஒண்ணு, குளிர்ச்சியாக இருந்துருக்கும். இது அமிர்த கரம்னு சொல்றது. இது அந்த அமிர்தத்தினுடைய சேர்க்கை அந்த சந்திரகாந்தியில உண்டு. ஒரு குளிர்ச்சி, மென்மை, சந்தோஷம், இப்படி பல விஷயம் பல விதங்கள்ல சூரியகாந்தியை காட்டிலும் ஏற்றம் பெற்றதாக இருக்கு சந்திரகாந்தி. அந்த மாதிரி சந்திரகாந்தியையும் தோக்கடிக்கக்கூடியதாக பெருமாளுடைய நகாவளிகளுடைய அந்த திருவடி நகங்களுடைய காந்தி இருக்குன்னு சாமான்யமா அர்த்தமாயிடுறது. ஆனா சந்திரனுக்கும் சந்திரகாந்திக்கும் திருவடி நகங்களுடைய காந்திக்கும் ஒரு போட்டி வச்சாக்க சந்திரகாந்தி தோத்து போயிடுறதுதான். சந்திரனுடைய ஒரு பிரகாசம் இருக்கு, அது தோத்து போயிடுறது. நிலான்னு சொல்றது, ஜியோத்சனான்னு சம்ஸ்கிருதத்துல பேர் இருக்கு. அது நிலான்றது நில ஒளியை தான் சொல்றது. நிலான்றது அந்த பிரகாசம் ஜோத்சனா இருக்க பெருமாள் நகத்தின் நடுவில் தோத்து போயிடுறதுன்னு சொல்ற. ஏன் தோத்து போறதுன்றது பார்க்கணும். இவர் ஏற்கனவே தாமிர புஷ்பத்தை திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தமாக எல்லாரும் சொல்றா, அது சரியில்லை என்பது அந்த திருக்கண்களை பத்தி சொல்லச்சே சொன்னேன். அந்த திருக்கண்கள்லாம் அதீர்க்கம் அப்ரேம துக்கம் கணோஜ்வலம், பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி தீர்க்கமா இருந்துருக்கா. அந்த பெருமாள் சுவாகத்தோதார நேத்திரம்னு பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் வரச்சையே வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் தாமிர புஷ்பம் இருந்துருக்கா. கணோஜ்வலம் கொஞ்ச காலம்தான் அது பிரகாசிச்சிருக்கு. கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தோம்னா அது மூடிட்டு வர்றது. ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா வாடி போயிடுறது. அப்படி இல்லாம பெருமாள் திருக்கண்கள் எப்பவுமே பிரகாசமாக இருந்துருக்கு. இது ருஜுவாக இருந்துருக்கு. அது அனுப்ஜம்னு சொல்றது, அது மாடி, அது குறுகிக்கு நேர்மை இல்லாததாக இருக்குன்னு இப்படி பல காரணங்களை கொண்டு எப்படி சுந்தரபாகவனுடைய திருக்கண்களை போய் தாமரப்பூவை திருஷ்டாந்தமாக சொல்லலாம். திருஷ்டாந்தமாக சொல்லச்சே அந்த எதை திருஷ்டாந்தமா சொல்றோமோ அதுக்கு சிறப்பு அதிகமா இருக்கணும். ராஜாவாட்டம் இந்த பையன் இருக்கான்னு சொன்னாக்கா ராஜாவுக்கு சிறப்பு, ராஜா ரொம்ப அழகா இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி பையனும் அழகா இருக்கான்னு அர்த்தம். சந்திரனாட்டம் முகம் இருக்குன்னு சொன்னோம்னாக்கா சந்திரனுக்கு ஏற்றம் சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சு பெருமாளுடைய திருக்கண்களை காட்டிலும் தாமரப்பூவுக்கு ஏற்றம் மாதிரி தோன்றது. அது எந்த விதத்துல சரிப்படும், இது திருஷ்டாந்தமே சொல்ல முடியாதுன்னு கேள்வி கேட்டு ஏதோ லோக்கத்துல இருக்கிறதுக்குள்ள நமக்கு புரியறதுக்காக சொல்ற வார்த்தை இது. சந்திரன் தான் இந்த தாமரப்பூன்றது திருஷ்டாந்தமே தவிர இந்த தாமரப்பூக்கும் பெருமாளுக்கும் திருஷ்டாந்தமே சொல்ல முடியாதுன்னு எல்லாம் அந்த இடத்துல சொல்றார். இப்போ இந்த பாதாங்குழிக்கும் நகத்துக்கும், அதாவது நகத்துல இருக்கக்கூடிய, அதாவது திருவடியில இருக்கக்கூடிய நகங்கள், திருவடி விரல்கள் இருக்கக்கூடிய நகம் சந்திரனுடைய காந்திய தோற்கடிக்கிற மாதிரி இருக்குன்னா இது சத்தியமான விஷயம். இது திருஷ்டாந்தம் சொல்லல, சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்லல. இதனுடைய பிரகாசம் சந்திரனுடைய பிரகாசத்துக்கு மேற்பட்ட பிரகாசம்னு சொல்ற. ஏன்னா பெருமாள் திருவடியிலிருந்து தான் கங்கையே உண்டாரு. அது பரம பாவனமானது, பரம சைத்தியமானது, குளிர்ச்சியானது. அது ஆஹ்லாதகரம். இந்த கங்கையை பார்த்துட்டே இருக்கலாம், சந்தோஷம் விளைவிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இப்ப இந்த சந்திரகாந்திக்கும் பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடிய நக காந்திகளுக்கும் தானே போட்டி வருது. இந்த போட்டி வரைச்சே அந்த வெண்மையில வரைச்சே பெருமாளுடைய திருவடி நகங்கள் எப்பவுமே வெள்ளி வெளியின்னு பரிசுத்தமாக இருந்துருக்கு. இது சுத்த தத்துவமயமாக இருக்கபடினால
இந்த ரஜஸ்தமஸ் கலசாத ஒரு சுத்த தத்துவத்துக்கு எப்பவும் வெண்மைதான் சொல்றது, சத்வகுணத்துக்கு வெண்மைதான் ஒரு நிதர்சனமாக காண்பிக்கிற வழக்கம். அந்த மாதிரி வரச்சே இந்த திருவடியில நகங்கள் வெள்ளவெளியில் இருந்துட்டு இருக்கு. இந்த சந்திரனுடைய வெண்மை இருக்க அது அங்கங்க கலங்கிதமாக இருந்துட்டு இருக்கு. அங்கங்க சில இடங்கள்ல கருப்பாவும் சேர்ந்து இருக்கு. அது கலங்கத்தோடு இருக்கு. இது நிஷ்கலங்கமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வெண்மைன்ற முறையில சந்திரனுடைய காந்தி இருக்க இந்த ஜோத்சனா நிலவொளி பெருமாளுடைய நகத்தினுடைய ஒளிக்கு முன்ன தோத்து போயிடுச்சு ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்துல பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சின்றது இங்க பெருமாள் திருவடியில இருந்து கங்கை பிரவகிச்சுட்டே இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குளிர்ச்சின்றது சந்திரனிடத்துல இல்லை. சந்திரனிடத்துல அமிர்த பிந்து இருக்குன்னு சொல்றது அது வந்தேரியான ஒரு குளிர்ச்சி. பெருமாள் திருமேனியில் இருக்கிற குளிர்ச்சின்றது சுவாபாவிகமான ஒரு குளிர்ச்சி. வந்தேரியான குளிர்ச்சிக்கும் சுவாபாவிகமான குளிர்ச்சிக்கும் வேறுபாடு இருக்கிறபடினால எந்த விஷயத்திலையும் இது சந்திரகாந்தின்றது பெருமாள் நககாந்திக்கு எதிர தோத்து போயிடுச்சு. மூணாவது விஷயம் ஆஹ்லாதகரம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றோம். சந்திரன் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சந்திரனை பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கு. குழந்தை முத கொண்டு நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷிக்கிறதுன்றது வாஸ்தவம் தான். ஆனா பெருமாள் திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்களை சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி பண்ணி இவாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்ன்றது அந்த திருவடிகள் பண்ணக்கூடிய அந்த நகரஸ்மிகள் பண்ணக்கூடிய சந்தோஷம் எந்த விதத்திலையும் இந்த சந்தோஷத்தோட சந்திரன் பண்ண சந்திரகாந்திக்குனால வரக்கூடிய சந்தோஷத்தை ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்டது இது. இன்னொன்னு சந்திரகாந்தி நிலையற்றது, வளர்வதும் தேய்வதுமாக இருந்துருக்கு. பெருமாளுடைய திருவடியினுடைய காந்தி அதுலயும் அந்த நகங்களுடைய காந்தி நிலையானதாக இருந்துருக்கு. ஆகையால இந்த சந்திரனுடைய காந்திய நெக்ருத்ய சும்பதி, இந்த சந்திரனுடைய காந்திய அதை தோற்கடிச்சு நகாவளி சும்பதி சுந்தரஸ்ய, இந்த சுந்தரஸ்ய நகாவளியானது பிரகாசிக்கிறதுன்னு சொல்ற. ஆகையால சந்திரனை வென்று சந்திரகாந்திய வென்று ஜெயிச்சு இது பிரகாசிக்கிறதுன்னு அந்த நக காந்திய மங்களாசாசனம் பண்ற. சௌந்தர்ய சாராமிருத சிந்து வீச்சி ஸ்ரோணீஷு பாதாங்குளி நாமிகாசு நக்ருத்ய சந்திர ஸ்ரீயமாத்மகாந்தியா நகாவளி சும்பதி சுந்தரஸ்ய. இது மாத்திரம் காரணம் இல்ல, இன்னொரு காரணமும் இருந்துருக்கு. சில வஸ்துக்கள்லாம் நல்ல வஸ்துக்களாக இருந்தா கூட அது இருக்கிற இடத்தை கொண்டுதான் அந்த வஸ்துக்களுக்கு ஒரு மேன்மையோ அல்லது தாழ்வோ சொல்ல முடியும். இப்ப அந்த சந்திரன் விஷயத்துல அதுக்கு வரக்கூடிய தாழ்ச்சிய சொல்லி நகத்துக்கு பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களுடைய ஒரு காந்திக்கு உண்டான ஏற்றத்தை அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. யோ ஜாத கிரசிமா மலீச்ச சிரசா சம்பாவித சம்புனா சோயம் யரணாஸ்ரயீஷதரோ நூனம் நகவ்யாஜதஹ பூர்ணத்வம் விமலத்வம் உஜ்வலதயா சார்த்தம் பகுத்வம் ததா யாதஸ்தம் தருஷண்டசைல நிலையம் வந்தாமஹே சுந்தரம். தம் தருஷண்டசைல நிலையம் சுந்தரம் வந்தாமஹே. அந்த திருமாலிருஞ்சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகரை வணங்குகிறேன் என்று ஆழ்வான் முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை.
தம் தருஷண்டசைல நிலையம் வந்தாமஹே சுந்தரம் யோஜாதக்ரசிமா மலீச்ச சிரசா சம்பாவித சம்புனா. இப்போ அந்தந்த வஸ்துக்கள் இருக்கிற இடத்தை கொண்டு ஏற்றத்தை அடைகின்றனன்னு சொல்றோம். இந்த பிறை சந்திரன் சிவபெருமானுடைய தலையில போய் இருக்கு. ஆனா அது ரொம்ப சந்தோஷமா தான் சிவபெருமானும் தாங்குறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த அமிர்த மதனத்தும் போது முதல்ல ஒரு விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமானும் இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன. சிவபெருமானும் அதை சாட்டார். அந்த விஷத்தை சாட்டாக்க அவருக்கே அனர்த்தம் வரும் போல இருந்தது. அப்ப அந்த விஷம் உடம்புல வேற எங்கேயும் பரவாதபடி கழுத்தோட நிக்கிற மாதிரி பண்ணிட்டே பெருமாள். அதனால அவனுக்கு நீலகண்டன்னு பேர் வந்தது. அந்த கழுத்துல மாத்திரம் கருப்பா ஆயிடுத்து. மீதி எல்லாம் எந்த உடம்புலையும் எங்கேயும் பரவாத போயிடுத்து. அவனுக்கு ஒரு ஆபத்து இல்லாத பண்ணினவர் பெருமாள். சரி போனா போட்டோம், இவனுக்கு விஷம் கொடுத்தமே இவனுக்கு ஒண்ணு கொடுப்போம்னுட்டு பிறைச்சந்திரன் வந்தது. அந்த வளர்வு தேய்வு இல்லாத ஒரு பிறைச்சந்திரனை அந்த சிவபெருமான் சரி இந்த நீயே தான் வச்சுக்கோ, இதை தள்ள வச்சுக்கோன்னு சொல்லி பெருமாள் கொடுத்துட்டார். அமிர்த மதனத்தும் போது சம்புனா சிரசா சம்பாவிதா, தனது தலையால அதையும் ரொம்ப சந்தோஷமாக அந்த சந்திரனை தாங்கினான். ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த சந்திரன் ஜாத கிரசிமா அது ஒரு இழைப்பு அடையிறது. யோ ஜாதா யஹா சசதரஹா சம்புனா சிரசா சம்பாவிதன்னு ஜாத கிரசிமா மலித, சிரசால தரிக்கப்பட்டவனாகி அவன் கைஷ்ணுவாக ஆறான். கைஷ்ணுன்னாக்க இழைச்சு போயிடுறான். இப்ப இந்த ஒரு அம்சத்துல எடுத்துட்டு இருக்கச்சு பிறைச்சந்திரன் மாத்திரம் தானே சிரச சந்திரன் தரிக்கிறான் அப்படின்னாக்கா, பூர்ணச்சந்திரனா இருந்துட்டு இருக்க வேண்டியவன் பிறைச்சந்திரனா தானே இருந்துட்டு இருக்கான். பூர்ணமா இல்லாத போயிட்டானே, அதுவே ஒரு கஷ்டமாச்சேன்னு ஒரு அர்த்தம். அப்படி பார்க்கலாம். அந்த இழைப்புன்றது அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. அந்த சிரசனுடைய தரிச்சிருக்கிறதுனால இது பூர்ணச்சந்திரனா பூர்ணமா இருக்க வேண்டியது மெல்லிசா ஒரு கல்லா மாத்திரம் இருந்தா அது ஒரு விசேஷமான அது இல்லை. அதோடு இல்லாத என்ன ஆச்சுன்னா அழுக்கடைஞ்சவனாக ஆயிட்டாங்க சந்திரனும். மலீச்சான்னு சொல்லி சொல்ற. சோயம் எஸ் சரணாசிரயி சசதரோ நூலம் நக வியாகதா. இப்ப சந்திரன் பாக்குறான், இந்த இடத்துல இருந்தா நமக்கு கௌரவம் இல்லை, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சில பேர் நல்ல குணங்களை உடையவர்கள் சேராச்சேர்த்தின்னு சொல்லுவா. இதனுடைய விசேஷம் தெரியாதவர்களா, அனுபவிக்க தெரியாதவர்களாலவோ இல்லை இவனுடைய ஒரு புத்தியை உபயோகப்படுத்திக்காதவளோ, அதுக்கு உபயோகம் இல்லாததாகவோ இல்லை அவனுக்கே ஒரு இழிவு ஏற்படுற மாதிரியோ இருந்ததுன்னாக்கா அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு வெளியில வந்துடணும்னு அவெல்லாம் பார்ப்பா. சந்திரன் பார்க்கிற சிவபெருமான் தலையில இருக்கிறதுனால தனக்கு ஒரு லாபமும் இல்லை, நிச்சயம் அழுக்கடைஞ்சுண்டு. ஏன்னா சிவபெருமான் அவர் இருக்கிற இடமும் ஸ்மசானதிகள், அதனால அதுக்கு ஒரு ஏற்றமும் இல்லை, ஒன்றும் இல்லாத போயின்னு இருக்கு. ஒரு அழுக்கடைகிறதாகவும் ஒரு வளர்ச்சி இல்லாத போறதும் இதெல்லாம் தனக்கு அவ்வளவா நல்லதில்லைன்னு நினைச்சுட்டு அந்த சந்திரன் அங்கேருந்து ஓடி வந்து பெருமாள் திருவடியில வந்து சேர்ந்துட்டேறான். அந்த திருவடி நகங்கள்ல போய் அந்த திருவடி சேர்ந்துட்டே. சோயம் சரணாசிரயி சசதரஹா நூனம் நகவ்யாஜதா. பெருமாளுடைய திருவடி நகங்கள் என்கிற வியாஜத்துல பெருமாளுடைய திருவடியை ஆசிரியிச்சுட்டேன். இந்த பெருமாளுடைய திருவடியை ஆசிரியத்தினால
அவனுக்கு பெரிய லாபம் வந்துடுத்து. என்ன வந்தது? பூர்ணத்துவம், எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கிறதுன்ற ஒரு தன்மை வந்துடுத்து. அந்த இடத்துல ஒரு கலா மாத்திரமா தான் இருந்தான். அதே சந்திரன் பெருமாள் திருவடியில வந்த உடனே அந்த திருவடி நகங்கள்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறபடினால அந்த பூர்ணத்துவம் வந்துடுத்து, முழுமைன்றது வந்துடுத்து. ஒண்ணு. ரெண்டாவது விமலத்துவம், அங்க இருக்கச்சே அழுக்கடைஞ்சி மலத்தோட இருந்துருக்கிறது, அழுக்கோட இருந்ததாக இருந்திருக்கு. பெருமாள் திருவடி ஆசிரியத்த உடனே அந்த அழுக்கெல்லாம் களையப்பட்டு பரிசுத்தமாக ஆயிடுத்து. பூர்ணத்துவம் விமலத்துவம் உஜ்வலதையா சார்த்தம். இது ரெண்டோட மாத்திரம் இல்ல, உஜ்வலதையா சார்த்தம் பிரகாசம்ன்றது ஒண்ணு இருந்துருக்கு. அந்த ஒளி நிரம்பியோட இருந்திருக்கிறது. அதோட பகுத்வம் ததா, அங்க இருந்த ஒரே சந்திரனா தான் இருந்துருக்க. இங்க திருவடியில இருக்கிற 10 விரல்கள்லையும் 10 நகங்களாகவும் பெருமாள் திருவடியை ஆசிரியத்தினால பகுத்துவம்ன்றது வந்துடுத்து. இப்படி இருக்கிறதுனால ஒரு மேன்மை, சந்திரனுக்கே ஒரு மேன்மை அந்த பெருமாள் திருவடியை ஆசிரியத்தினால மேன்மை வந்துடுத்து. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க சந்திரன் இது நாள் வரைக்கும் சிவபெருமானுடைய தலையில இருந்து அதனால தனக்கு ஏற்பட்ட ஒரு இழுக்க பெருமாள் திருவடியை ஆசிரியிச்சு அது மூலமாக எல்லாவற்றையும் போக்கிக் கொண்டான் என்று சொல்றதாக ஆறுது. மலமரு மதிசேர் மாலிரும் சோலை, ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த இடத்துல மலமரு மதிசேர் மாலிரும் சோலைன்னு சொல்லச்சே, அந்த மாலிரும் சோலை திருமால் எழுந்தருள் இருக்கிற அந்த திருமாலிரும் சோலையில ஒரு பரிசுத்தமான சந்திரன் ஆசிரியச்சிருக்க, அந்த மலையை ஆசிரியச்சிருக்கேன்னாக்க பெருமாள் திருவடியில ஆசிரியச்சிருக்குன்னு அர்த்தம் இருக்கு. திருவடியுள்ள நகங்களை சொல்றது. சந்திரனுக்கு தட்சனுடைய சாபத்தினால டைரோகம் ஏற்பட்டு அதனால குறையிறது தேயறதுன்றதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டது. தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும், அந்த சிவபெருமானுடைய மாமனார் தானே தட்சன், அவ 2 பேருக்கும் ஜென்ம பகை. அப்போ இருக்கச்சே அவன் டைரோகம், தட்சனுடைய சாபத்தினால டைரோகம் வந்த உடனே சிவபெருமானிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான், நீதான் என்ன காப்பாத்தணும்னு சொன்னா. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா, சிவபெருமானுக்கு அந்த சந்திரன் இடத்துல ஒரு பிரீத்தி. என்னத்துக்குன்னாக்க சந்திரமா மனசோ ஜாத்தகான்னு பெருமாள் மனசுல இருந்து உண்டானவன் சந்திரன். சந்திரனும் அமிர்த சகோதர பிராட்டிக்கு சகோதரனாக இருக்க. அதாவது எல்லாருமே அமிர்தம் கிடைச்சு தோன்றினவர்களானதுனால அவரும் பிராட்டிக்கு சகோதரன்ற ஒரு அந்த 2 ஏற்றத்தை நினைச்சு அந்த சிவபெருமான் தலையில கொண்டாடினா. சிரசா சம்பாவிதா சம்பூனா, சந்திரனை தலையில வச்சுட்டு கொண்டாடினான்னு சொல்றாரு. அப்படி சிவபெருமான் தலையில இருந்தாலும் கூட இந்த சந்திரனுக்கு வளர்ச்சின்றது வரல. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக அங்கேருந்து பார்த்தா பெருமாள் திருவடியை ஆசிரியச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டானு. ஆகையால அந்த பெருமாள் திருவடியில போய் ஆசிரியச்சிட்டான்னாக்க அவன் பூர்ணனாக ஆயிட்டான். பூர்ணனாக ஆனதோட மாத்திரமில்ல, அந்த ஒண்ணு பலவாக 10 தெரிகிற மாதிரி அப்படி ஒரு பெரிய ஒரு விசேஷம். அந்த சந்திரனுடைய பாபங்கள் மொத்தம் கழிஞ்செடுத்து இப்படி ஒரு பெரிய சாஸ்திரார்த்தத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தருகிறார். பூயசீரபி கலா கலாங்கிதா பிராப்ய கஷ்டித் அவதீயதே சனைஹி ஏகையாபி கலையா விசுத்தயா யோபி கோபி பஜதே கிரீசதாம். இது சுவாமி சாதிக்கிற விஷயம். இந்த கலான்றது என்னன்னா, சுமையான கல்விகள் நிறைய வாசித்தேன்னு பேர் கூட சொல்லிக்கலாம். ஆனா அதனால ஒன்றும் பெரிய ஒரு விசேஷம் வந்துட போறதில்ல.
அதுக்கெல்லாம் ஒரு குறைவுன்றது ஏற்படும். ஏகையாப்பி கலையா, அந்த சிவபெருமான் தலையில இருக்கிற சந்திரன் ஒரே கலையோட தான் இருந்துருக்கு. இருந்தா கூட கிரீசதாம் பஜதே, அந்த சிவபெருமானுடைய தலையிலையும் இருக்கும்படியான ஒரு நிலை ஆறுதுன்னு சொன்னாக்க, இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சிட்டோம்னாக்க அதுல இருந்து எல்லாருமே கொண்டாடும்படியான ஒரு நிலை ஏற்படுறதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால மத்தியே சங்கே துருவம் பிராயः நூனம் இத்தேவமாதிபிஹி உத்ரேட்சா வியஜ்யதே சப்தைஹி சப்தோபி தாத்ருஷா. இந்த இடத்துல உத்ரேட்ச என்ன அப்படின்னு கேட்டா, உத்ரேட்ச அலங்கார ரீதியில இந்த இடத்துல சொல்றாருன்னு அர்த்தம். சந்திரன் மாதிரி இது சிவபெருமானை விட்டுட்டு பெருமாள் திருவடியை ஆசிரியக்கிறதுன்னா அது பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சுக்கிறதுக்காகன்றதானே சொல்ல போறோம். அந்த பாப்பங்க தலையில உட்காந்துருந்தா கூட தன்னுடைய பாப்பங்கள்லாம் போகாது, பெருமாள் திருவடியை ஆசிரியிச்சாதான் பாப்பங்கள்லாம் போகுன்றதுக்கு இதை மனசால நினைச்சுட்டு சந்திரன் வந்துட்டான்ற மாதிரி ஒரு அந்த நகரஷ்மிகளுக்கு உண்டான ஒரு பிரகாசத்தை இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற. அப்படிப்பட்ட அழகருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, இது வரைக்கும் 31 ஸ்லோகங்கள்ல அழகருடைய திருமேனிய வர்ணனம் பண்ணிருக்க. இதுக்கப்புறமா அழகர் பக்கத்துல எழுந்தருள் இருக்கிறவன் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் திருமார்புல எழுந்தருள் இருக்கிற பெரிய பிராட்டியார், இவ முதலிய இவர்கள் விஷயங்களான ஸ்லோகங்கள், அதுக்கப்புறமா அவதார விஷயமான ஸ்லோகங்கள், இப்படி இதெல்லாம் சொல்லி கிரந்தத்தை சமாபனம் பண்ண போறேன். இப்படி அழகருடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகம் எம்பெருமானாருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.